மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் சொல்கிறாரு என்னென்னா, எல்லாருக்கும் கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், தரமான மருத்துவ இலவசம், போகிறது சாலை வசதி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சில விஷயம் சொல்கிறார். நல்ல விஷயம் தான், பிரச்சனை இல்லை, நல்ல திட்டம் தான். ஆனால் இது பாசிபிளா? எப்படி மது ஒழிச்சிடுவேன், ஆனால் இது பாசிபிள் எப்படி பாசிபிள்? அது ஆல்கஹால் தேவைங்க. அதாவது ஆல்கஹால் தேவை, ஒவ்வொரு உடம்புக்குமே ஆல்கஹால் இவ்வளோன்னு சொல்லிட்டு லிமிட் இருக்குது. நீங்கள் ஓவராக போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தப்பு தான், அது உங்களுக்கு பாதிப்பு. ஆனால் லிமிட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாக்டரே சொல்லிருக்காங்க, ஆல்கஹால் எடுத்துக்கோங்க, லிமிட்டாக எடுத்துக்கோங்க, குடிச்சு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தேவையில்லாமல் ஓவராக அடிக்ட் ஆகி ஓவராக குடிச்சிட்டு அப்படின்னா அது உங்கள் தப்பு, மக்கள் தப்பு. சரிங்களா? அந்த மக்களை திருத்த என்ன வழின்னா அதை நீங்கள் பார்க்கணும். அந்த கொடுக்குற அந்த ஆல்கஹால் கொஞ்சம் ஒஸ்தியாக தரமாக கொடுக்கணும். விலை அதிகமாக தான் பரவாயில்ல, கொஞ்சமாக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிபந்தனை பண்ணுங்க. அவ்வளோதான், ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு ஒரு லிமிட் தான் சொல்லிட்டு பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் மொத்தமாக மதுவை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறது அது இம்பாசிபிளுங்க. இந்த அண்ணன் சொல்கிறது, சீமான் அண்ணன் சொல்கிறது ஓகே தான், நல்ல விஷயம்தான். ஆனால் இதுமாதிரி பாசிபிளே கிடையாது. எதுவுமே பேட்டு முடியாத திட்டம் அது. இல்லைங்களா? இப்போ தளபதி சொன்னது எல்லாமே பாசிபிள், செய்ய முடியுமான்னு சொல்ல முடியாது, பாசிபிள், செய்யலாம், பொருளாதாரத்துக்கு ஏற்ப செய்யலாம். அண்ணன் தளபதி என்றும் தளபதி, எப்போதும் தளபதி, எங்கள் தளபதி. அவர் சொன்ன எல்லாமே நடத்தக்கூடிய விஷயம், நடத்தலாம் கண்டிப்பாக. சரிங்க, வாக்குறுதி கொடுத்துட்டாரு, கண்டிப்பாக அதை பண்ணுறாரு. ஆனால் அண்ணன் சீமான் சொல்கிறது எதுவுமே பாசிபிள் கிடையாது. எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஈஸி இல்லை, ரொம்ப இம்பாசிபிளான விஷயம் அது. இதில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுனாலே நிதி, அவ்வளோ நிதி தேவைப்படும். ஒரு டீச்சருக்கு சம்பளம் ஆகணும், இலவசம்னா எப்படி? எல்லாமே இலவசம்னா எப்படி? கல்வி இலவசம், மருத்துவ இலவசம்னா எப்படி? அது பாசிபிள் அது. ஒரு சில பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இலவசம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, இலவசம் எதிர்த்தீங்க, நீங்களே இலவசம் சொல்கிறீங்க, அது எப்படி அது பாசிபிளாக சொல்லிட்டு கேட்குறீங்க. அதாவது டிஎம்கேல மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, குடும்ப தலைவிக்கு, அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்க. அது பொய்யான வாக்குறுதி. இன்னொன்று, இலவச பேருந்து சொன்னீங்க, அது சொன்னீங்களா? இந்த மாதிரி இந்த பேருந்து சொன்னீங்க, சொல்லலை. மொட்டையாக சொன்னீங்க, அரசு இலவசம் சொன்னீங்க. அது பாதி குடும்ப வாக்குறுதி. அது கூட்டப்பட்டீங்க, மக்கள் மனதை மாற்றுறதுக்கு அது ஒரு பொய்யான வாக்குறுதி. அப்புறம் அறிவிச்சிருந்தீங்களே, அப்புறம் தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபாய் சொன்னீங்க, அது ஒன்று தப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சொன்ன வாக்குறுதி 2 தான் வச்சு பெண்கள் ஓட்டு வாங்கின காரணம் இதுதான், 2 விஷயம் தான். ஒன்று, பெண்களுக்கு இலவச பேருந்து சொன்னீங்க. இன்னொன்று மகளிர் 1000 சொன்னீங்க, அது ஒன்று. 2 விஷயம் தான் பெண்களோட ஓட்டு உங்களுக்கு வந்தது காரணமே. இன்னும் ஆண்கள் ஓட்டு அப்படின்னா, இப்போ என் ஓட்டு அப்படின்னா, சரி வரட்டும், ஒரு டைம் ஓட்டு போட்டு பார்ப்போம். அப்பா இருந்தார், அடுத்தது பையன் இருந்திருக்காரு, ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஆனால் எல்லா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொய்யான வாக்குறுதி, பொய்யான சட்டம், ஊழல் பண்ணுறது, எல்லாமே எல்லாம் இதெல்லாம் நடக்கலாம் பார்த்தோம், எல்லாமே நடந்துட்டுருக்கு உங்கள் ஆட்சியில். டிஎம்கே ஆட்சியில் ஒரு சில அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் நல்லா இருந்தாலுமே தலைவன் ரொம்ப மோசமான இருக்காங்க. இப்போது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் கீழே இருக்கிற தொண்டர்கள் ஒழுங்காக இருப்பாங்க. நீங்களே பொய்யான வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு பாதியை சுட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படி அது எப்படி சத்தியமாகும்? சரி, அதை விட்டு நான் அரசியல் பேசுறதுக்கு காரணம் தளபதி தான். ஓகேவா? அவர் வச்சு அந்த 5 பேர் கொள்கை தலைவர் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. பெரியார், அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார், அம்பேத்கர், இந்த மாதிரி காமராஜர், இந்த மாதிரி 5 பேருமே புனிதமானவங்க, நேர்மையானவங்க. சரிங்களா? இந்த 5 பேர் வச்சிருக்கிற தளபதி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த தலைவனாக இருப்பார். தலைவர் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். நீங்கள் நம்பி விசிலுக்கு ஓட்டு போடுங்க. எந்த உங்கள் குடும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த அளவுக்கு ஒரு சட்டம் ரொம்ப கடினமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். யோசித்த விட்டுருங்க, அவர் அறிவிச்சது எல்லாத்தையும் மறந்துடுங்க. அந்த தளபதி எப்படி, அந்த தலைவன் எப்படி இருப்பான், ஓகேவா? தலைவன் எப்படி இருக்க போகிறாரு, நம்மளை பார்த்துப்பாரா அப்படின்றத மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக பார்த்துப்பாரு. இந்த என்ன நம்பி இல்லை, இந்த ஒரு மனுஷன் நம்புங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதனால் பார்த்து சிந்திச்சு வாக்களிங்க.
திரும்ப நாளைக்கு நம்ம வேற டாபிக் பற்றி பேசலாம். ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க, அது பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ ஓகே, முடிஞ்சது. பாய், see you.